எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து இந்த குழந்தைங்களுக்கான ஒரு கதை புக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 365 பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் புக் இது. அதாவது இதில் வந்து 365 கதை இருக்குது. இந்த கண்டென்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லா மந்த்தும் போட்டிருக்காங்க. ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் இருக்குது. அதாவது ஒரு மந்தில் எவ்வளோ டேஸோ அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி ஒரு மந்த்துக்கும் எத்தனை டேஸோ அவ்வளோ கதைங்க போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போது ஒரு டே ஒன், ஒரு இயர் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஒரு கதையாக படிச்சுக்கிட்டு போகலாம். ஒரு நைட்டுக்கும் ஒரு கதை படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இவங்க வந்து இந்த புக் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க எல்லா கதைகளையும் நாங்கள் இன்னும் படிக்கலை. பட் ஆனால் ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். அதில் இந்த கதைகள்லாம் படித்த வரைக்கும் பார்க்கும்போது சில கதைங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா? சில கதைங்க வந்து கொஞ்சம் ஆவரேஜான கதைங்க. சில கதைங்க வந்து நல்ல மாரல் இருக்குது. சின்ன பசங்க கற்றுக்கிற மாதிரி நல்ல மாரல் இருக்குது. சில கதைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து வெறும் இந்த பழைய காலத்து ப்ரோவர்ப்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கதையாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓகேங்க. அதில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்டோரி புக் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நல்ல ஓரளவுக்கு வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் புக்குன்னு நம்ம இதை சொல்லலாம். இதில் இந்த பேப்பரோட குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகேங்களா? நல்லா சாஃப்டான பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி நீங்கள் இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்கள், பிக்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு, அதுவும் இந்த 8 வயசு கீழே இருக்க பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஒரு கதைக்கும் ஒரு பிக்சர் அந்த மாதிரி தான் இருக்குது. சில கதைங்க வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வந்து 2 பேஜ் இல்லை 1 பேஜ் ஃபுல்லாக இருக்குது. அதுங்களுக்கு வந்து ஒரு 2-3 பிக்சர் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கதையை வந்து அந்த பிக்சர்லேயே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நல்ல பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாமே இந்த 3D அனிமேட்டட் பிக்சர்ஸ் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. எல்லாமே எதுவுமே வந்து 2D பிக்சர்ஸ் மாதிரி இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கதையை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1.5 பக்கம் வந்திருக்கு. பிக்சர்ஸ் வந்து நல்லா பசங்களுக்கு பிடிச்ச வகையில் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெருசாக போட்டிருக்காங்க அந்த படங்கள் எல்லாமே. சில கதைங்கள்லாம் பாருங்கள், இப்போ இந்த பக்கம் இதில் இந்த 2 பேஜில் வந்து 6 பக்கம் தான் ஒரு கதையே வருது. சிலது வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க. இதை கலர்ஃபுல்லாக காமிக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலாக இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல கதை புக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் மாதிரி எனக்கு தெரியல. சிலது வந்து இவங்க ஓன் ஸ்டோரிஸ் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதை தவிர இன்னும் எவ்வளோ பஞ்சதந்திர கதைகள்லாம் நல்ல கதைகள்லாம் இருக்குது. அதில் எல்லா பஞ்சதந்திர கதைகளும் இதில் வந்து கிடையாது. இதோட இன்னும் நல்ல கதைகளும் இருக்குது. பட் ஆனால் கலெக்டிவாக நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல புக்குன்னு சொல்லுவேன். இதை வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் இப்போ ரீசெண்டாக. இதை வந்து நான் 384 ரூபாய்க்கு வாங்கினேன். இதை வந்து அந்த பப்ளிஷர் வந்து 8லேருந்து 12 வயசு பசங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு 6 இயர்ஸ் 6 வயசுலேருந்தே கூட, அதாவது இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, ஓகேங்களா, நல்லா தெரிஞ்ச பசங்களுக்கு வந்து 6 வயசுலேருந்தே கூட நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து படித்து புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா சில வார்த்தைகள், சில டேர்ம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு புரியாது. அதெல்லாம் நம்ம படித்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்களுக்கு. இது வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி ஒரு ஸ்டோரி ஒரு நைட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து அவங்க தூங்கும்போது படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சீக்கிரம் தூங்குவாங்க. அதே சமயத்தில் அவங்களோட கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட லிஸ்னிங் ஸ்கில்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மெயினாக நீங்கள் வந்து உங்கள் பசங்களோட இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு நைட்டு ஸ்டோரி படிங்க. அதில் ஏதாவது டவுட் அவங்க கேட்டால் கூட நீங்கள் சொல்லி கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த புக் கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதில் வந்து எவ்வளோ வேர்ட்ஸை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பகலில் வந்து அவங்களே கூட எடுத்து படித்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு வர டவுட்ஸை உங்கள்கிட்ட கேட்கலாம். நீங்கள் கிளாரிஃபை பண்ணிங்கனாக்கா வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மற்றபடி இந்த இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 236 பக்கம் இருக்குது. இந்த சைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 21 சென்டிமீட்டர், இது வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு மாடரேட்லி கொஞ்சம் பெரிய புக் தான். ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னதும் இல்லை. பசங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அவங்க ஒரு ஸ்டடி டேபிள்லையோ சின்ன டேபிளில் வச்சோ இல்லை பெட்டில் வச்சோ வந்து அவங்களுக்கு பார்த்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு சைஸில் தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாதிரி பஞ்சதந்திர கதை புக்கெல்லாம் வந்து முன்னாடி, அதாவது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அமேசானில் நிறையா வாங்கியிருக்கேன். சில புக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்கிரிப்டே ஆக்சுவலாக பிடிக்கல. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்லாங் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் ஒருத்தவங்க ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த மெயினாக இந்த ஸ்டோரி ரைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக காமனாக இருக்கும். ஓகேங்களா?
ஓகேங்களா. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்டைல்லாம் இருக்காது. ஜென்ரலாக பொதுவாக ஒரு இங்கிலீஷில் கதை எழுதினாலும் சரி, இல்லை தமிழில் எழுதினாலும் சரி, அந்த இங்கிலீஷ்னாக்கா அதில் எப்படி ஒரு நார்மல் ப்ராப்பர் இங்கிலீஷ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதாவது அந்த ஒரு இண்டிவிஜுவல் ஆளோட ஸ்லாங் வந்து இதில் வராது. ஓகேங்களா. ஆனால் வந்து பழைய புக்ஸ்லாம் நான் வந்து பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்டெல்லாம் பிடிக்கல. ஆக்சுவலாக வந்து சில இடத்துல நிறையா தப்புகள்லாம் இருந்தது. ஏன்னா இது இந்த மாதிரி புக்ஸ் வந்து நீங்கள் மெயினாக சின்ன பசங்களுக்குன்னு வாங்குறீங்க. அதில் வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் தான் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாவது வந்து நீங்கள் இது ஒரு 100% நல்லா இருந்தால் தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% அவங்களுக்கு ரீச் ஆகும். இதுலேயே தப்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து புக்லேயே இப்படி இருக்குது, அப்போ இதான் கரெக்டுன்னு நினச்சிட்டு அவங்களும் வந்து எவ்வளோ மிஸ்டேக்கோடு தான் வந்து சென்டென்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸலண்ட் ஆசம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு போதுங்க. ஓகேங்களா. பழைய புக்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்கிரிப்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அந்த பழைய புக்ஸோட ரிவ்யூவும் நான் போடுவேன் இன்னும் கொஞ்சம் நாளில். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. நான் இப்போ சும்மா வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டோரி, இந்த பிளைண்ட் வல்ச்சர் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் சும்மா ஒரு பேராகிராஃப் வந்து உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த சென்டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, நல்லா இருக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். Once there was a tree which was home to many birds. One day, a blind old vulture came to live in a hollow in the tree. The birds welcomed him and decided to give him a share of their food since he was old. The blind vulture decided to protect the little babies in return. So, they lived happily. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் படிச்சிருக்கேன். ஏன்னா காப்பிரைட்டட் மெட்டீரியல் வந்து நம்ம படிக்கக்கூடாது. ஓகேங்களா. நடுவில் நிறையா கதைகளை படித்து பார்த்தேன். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி எதுவும் பெருசாலாம் வந்து இல்லை. சென்டென்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டீசெண்டாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து என்னென்னாக்கா ஒரு சின்ன விஷயத்தையே வந்து 2-3 சென்டென்ஸ்க்கு இழுப்பாங்க. ஓகேங்களா. ஒரு டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு இருக்காது. ஆனால் இந்த ஸ்டோரி புக்கில் வந்து நல்லா கொஞ்சம் பாயிண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ ஸ்டோரி புக்ஸ் இருக்குது. பஞ்சதந்திரா மட்டும் கிடையாது, இந்த ஃபேரி டேல்ஸ் இருக்குது, ஏசோப் ஃபேபிள்ஸ் இருக்குது, அக்பர் அண்ட் பீர்பால் கதைகள் இருக்குது, இன்னும் நிறைய கதைகள் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வந்து புக் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.